ஒரு நாளைக்கு $10 $100 பைனான்ஸ் டுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்பா வச்சு எப்படி ஏர்ன் பண்ணேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பைனான்ஸில் ட்ரேட் பண்ணுறத தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பைனான்ஸுங்கிறது ஒரு கோல்ட் மைன் ஒன்று. பைனான்ஸ் டுவல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒன் வேர்டில் சொல்லணும்னு சொன்னால், அது ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ இருக்கீங்கன்னு சொன்னால், அந்த கிரிப்டோ கரன்சியை உடனே போய் வாங்காமல் ஒரு ஃபியூச்சர் டேட்டில் அந்த கிரிப்டோ கரன்சியை நான் வாங்க போகிறேன்னு விற்க போகிறேன்னு சொல்லி பைனான்ஸுக்கிட்ட லொக் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஒன்று லொக் பண்ணி அந்த லொக் பண்ணுற பீரியடுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஏர்ன் பண்ணுற ஒரு கன்செப்ட் ஒன்று தான் இந்த டுவல் இன்வெஸ்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் கன்செப்ட் ஒன்று தான். அதாவது நீங்கள் இன்றைக்கு ஒரு கிரிப்டோ கரன்சியை விற்றா இப்போ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு தான் விற்பீங்க. நீங்கள் இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கினீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு தான் வாங்குவீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,06,500. இப்போ நீங்கள் பிட்காயினை வாங்குவீங்கன்னு சொன்னால் 1,06,500 தான் வாங்குவீங்க. ஸோ இதை விட குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கணும் நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு வைக்கலாம். ஓகே, 1,05,000 வரைக்குள்ள வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் லிமிட் ஆர்டரில் போட்டு 1,05,000 போட்டு வைக்கலாம். நாளைக்கு இந்த 1,05,000 வரக்குள்ள உங்களோட இது அமௌண்ட் வாங்கப்படும். அப்படி இல்லை உங்களோட ஆல்ரெடி பிட்காயின் இருக்குன்னு சொன்னால் 1,10,000 போக்குள்ள விற்கிறீங்கன்னு சொன்னால் 1,10,000 நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுப்பீங்கன்னு சொன்னால் 1,10,000 போக்குள்ள விற்றுப்படும். ஆனால் நீங்கள் லிமிட் ஆர்டரில் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு போடக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் கிடைக்குமான்னு சொன்னால் இல்லை, ஜஸ்ட் அந்த ப்ரைஸை ரீச் ஆகினா வாங்கப்படும், அப்படி விற்றுப்படும். ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் டுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிஷனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்காங்க. இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிட்காயின் வாங்குற கன்செப்ட் ஒன்று ஒரு உதாரணத்துக்கு எடுங்க, நீங்கள் விற்கிற கன்செப்டையும் சேமாக உதாரணத்துக்கு எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வாங்குற கன்செப்டை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,06,500 இருக்குது. ஆனால் நீங்கள் பிட்காயின் 1,05,000 வரக்குள்ள வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிங்க. உங்கள்கிட்ட USDT இருக்குது, ஒரு $100 இருக்குது. $100க்கு நீங்கள் பிட்காயின் ப்ரைஸ் 1,05,000 இருக்கக்குள்ள வாங்கணும்னு நினைக்கிங்க. இப்போ நீங்கள் பைனான்ஸுக்குள்ளே போய் இன்னும் உங்கள்கிட்ட பைனான்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். 10% பைனான்ஸோட ஃபீ ஆஃப் லிங்கை உங்களுக்கு தார். அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி பைனான்ஸ் இருக்குன்னு சொன்னால் KYC எல்லாம் செஞ்சு எடுத்துருப்பீங்க. உங்களுக்கு USDT வாங்கியிருப்பீங்க. P2Pயில் வாங்கலாம், இல்லாட்டி நீங்கள் உங்களோட கார்டை கொடுத்து வாங்கலாம். ஸோ இது சம்மந்தமாகலாம் நான் எங்கள் HBயோட மற்ற ப்ரோக்ராமெல்லாம் டீச் பண்ணிக்கலாம். தெரியாட்டி DM பண்ணுங்கள், சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட $100 உங்களோட பைனான்ஸில் இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் போய் பைனான்ஸோட டுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டேட்லையும் என்னென்ன ப்ரைஸுக்கு என்னென்ன APR தராங்கன்னு படிப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5ஆம் தேதி நீங்கள் போய் பார்க்கிங்கன்னு சொன்னால் 6ஆம் தேதி பிட்காயின் ப்ரைஸ் என்னென்ன ரேட்டுக்குள்ள போகும்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ APR தரன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ அன்ரியலிஸ்டிக்கான ப்ரைஸுகளுக்கு பெரிய அளவில் APR போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளில் பிட்காயினை வாங்கணும்னு நினைக்கிங்க, அதாவது 1,05,000 போனால் வாங்கணும்னு நினைக்கிங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,05,000 உதாரணத்துக்கு ஒரு 10% APR ஆர்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் எப்போ அடுத்த நாள் இப்போ இன்றைக்கு 5ஆம் தேதின்னு சொன்னால் 6ஆம் தேதி 1,05,000 போனால் நான் வாங்கணும்னு சொல்லி கொடுத்து ஒரு 10% APR கொடுத்து வைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு அப்புறம், அதாவது 6ஆம் தேதி 1,05,000 தாண்டி அந்த கிரிப்டோட ப்ரைஸ் கீழே போய்த்துன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட பிட்காயினும் வாங்கி ப்ளஸ் நீங்கள் எத்தனை வீதம் 10% APR போட்டிருந்தீங்க, அந்த 10% APR இன்ட்ரெஸ்ட்டையும் உங்களுக்கு தருவாங்க. ஆனால் அடுத்த நாளாவது 6ஆம் தேதி 1,05,000 டச் பண்ணலை, 1,06,500 1,07,000 போய்த்துன்னு வைங்க. நீங்கள் 1,05,000 வந்தால் தான் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. 7ஆம் தேதி 6ஆம் தேதி அப்படி வரலைன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு சொன்னால் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த, அதாவது நீங்கள் $100 பெட் கட்டியிருப்பீங்க, அந்த $100 திரும்ப தந்துட்டு நீங்கள் அந்த $100 10% இன்ட்ரெஸ்ட் ஆன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்தீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் உங்களுக்கு தந்து உங்களுடைய அசெட் திரும்ப வந்துடும். ஸோ நீங்கள் உங்களோட டார்கெட் ஒன்று செட் பண்ணுறீங்க, ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அந்த ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், நடக்காட்டியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். என்ன நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண டார்கெட் நடக்கும்னு சொன்னால் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணதுக்குரிய விஷயத்தை செய்வாங்க, நடக்காட்டி உங்களோட அசெட் அப்படியே திரும்ப தந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிற அந்த பீரியடுக்கு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாளில் இது நடக்கணும்னு ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஒரு நாளும் உங்களோட அசெட்டை வித்ட்ரா பண்ணிடலாம், லொக் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்க இன்னும் இந்த டேட்லேருந்து 10 நாளில் பிட்காயின் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு ஹை APR ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 நாளைக்கும் நீங்கள் அதில் லொக் பண்ணி வச்ச அசெட்டை நீங்கள் வெளியில் எடுக்கலாம், லொக் ஆகில தான் இருக்கும். அந்த 10 நாள் முடிஞ்சது பிறகு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நடந்தால் உங்களுக்கு அதை மாற்றிடுவாங்க, கன்வர்ஷன் நடந்துடும். ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நடக்காட்டி கன்வர்ஷன் நடக்காது. இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கிரிப்டோவை வச்சு இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஏர்ன் பண்ணுற சேவிங்குங்கிற கன்செப்டை லிமிட் பை அண்ட் செல்லுங்கிற ஆர்டரோட மர்ஜ் பண்ணி ரெண்டத்தையும் உண்டாக்கி ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு தரான ஒரு ப்ராடக்ட் உண்டு.
இது இந்த கமெண்ட்டை பண்ணினவர் புதுசாக வந்த ஃபீச்சர்னு சொல்லிக்கிறது. இது புதுசாக வந்த ஃபீச்சர் இல்லை, இது கனகாலமாக பைனான்ஸில் இருக்குது. உங்களுக்கு விரும்பினா செய்யலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கன்செப்ட். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பிடிக்காத ஆளாக இருந்தால் இது செய்ய வேணாம். இது இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கன்செப்ட் உண்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். கூடிய வசிக்கிறதுல கிரிப்டோவை ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் வாங்குறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட டேட் ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று தராங்க. தட்ஸ் இட். இதில் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ். உங்களோட ஏபிஆர் என்ன மாதிரிங்கிற பொறுத்து நீங்கள் சும்மா ப்ரெடிக்ட் பண்ணி உங்களோட பெரிய ஒரு கேபிட்டல் இருக்குன்னா லைக் லட்சம் $10,000 இருக்குன்னு சொன்னால் ஒரு டார்கெட் உண்டு, ஒரு அன்ரியலிஸ்டிக் டார்கெட் உண்டு, இல்லாட்டி ஒரு டார்கெட் உண்டு, உங்கள் டார்கெட் உண்டு நீங்கள் வச்சு அதில் ஏபிஆருக்கு ஏற்ற மாதிரி வச்சு நீங்கள் லைக் ஒரு என்ன ஒரு 10-20% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஒரு 4-5 நாளைக்குள்ள நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணக்குள்ள அது சரியாக நடந்தாலும் சரி நடக்காலும் சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ரைட்? ஸோ அதை வச்சு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டுவல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வேறு கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற ஏர்னிங் மெத்தட்ஸ் சம்மந்தமாக படிக்கணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னாலோ எங்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சி எஜுகேஷன் இருக்குது. அதே மாதிரி கிரிப்டோ பிளாட்ஃபார்மில் வச்சு எப்படி ஈல் ஃபார்மிங் பண்ணுறது மூலமாக அப்படி பொட்ஸில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக எப்படி பேசிவ் இன்கம்னு ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கிரிப்டோ பேசிவ் இன்கம் கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரி அட்டென்ஷனில் எப்படி மொனடைஸ் பண்ணி அதை எப்படி மணி ஆகுதுன்னு சொல்கிற மொனடைஸ் அட்டென்ஷனுங்கிற கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ க்ரியேட் பண்ணாமல் இன்னொரு ஆகளோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. ப்ளஸ் கூடிய சீக்கிரம் ஏஐ ஏஜென்ட்ஸில் எப்படி பில்ட் பண்ணி செல் பண்ணுங்கிற அந்த ப்ரோக்ராம்களும் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏதாவது கோச்சிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஏதாவது ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதில் எப்படி எடுக்கிறேங்க மேலதிக தகவலை பை.